ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாக்கில் வச்சா கரையிற மாதிரி கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு கேசரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் ஃப்ரை ஆனது திராட்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே ஃப்ரை ஆனது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாகாபுரம் ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரவை நல்லா வறுபட்டதும் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தது கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். சைடில் எங்கேயும் ஒட்டாமல் நல்லா நெய்யும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.